children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம், ஸ்கொயர் கார்னர்ஸ். ஸோ ஸ்கொயர் கார்னர்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் இது பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு கேர்ள் பாய் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி சால்வ் பண்ணுறாங்க. ஷேப்ஸ் பசில்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. எந்த மாதிரி சால்வ் பண்ணுறாங்க? ஒரு ரெக்டாங்குலர் டேபிள் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிகிட்டே வராங்க. கேப்பே இல்லாமல், ஸ்பேஸே இல்லாமல் பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஷேப்ஸை ஃபிட் பண்ணிகிட்டே வராங்க. ஃபிட் பண்ணிகிட்டே வர்றப்போ ஃபைனலாக இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இது மட்டும் ஃபிட் பண்ணாமல் இருக்குது. கரெக்டாக மித்த எல்லாமே பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஷேப்ஸ் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபிட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த கேர்ள் கையில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சுருக்காங்க, இன்னும் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸில் வைக்கிறதுக்காண்டி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த ஷேப் வந்து ஃபிட் ஆகும்னு. ஸோ இந்த பாய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். விச் டைல் வில் ஃபிட் இன் த கார்னர் ஆஃப் திஸ் டேபிள். ஸோ இந்த டேபிளோட கார்னரில் தானே ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, டைல்ஸ் எதுவுமே வைக்காமல் வச்சுருக்காங்க. இந்த கார்னரில் எந்த டைல் வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு இந்த பாய் வந்து கேட்குறாங்க. எந்த டைல் வந்து ஃபிட் ஆகும், என்ன ஷேப்பில் இருக்கிற டைல் வந்து ஃபிட் ஆகும்? ஸ்கொயர். ஸோ இவங்க கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் டைல் தான் வந்து இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வில் த சேம் டைல். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் ஃபிட் ஆகிற டைல் வந்து இந்த டைல் தான் இருக்கும். ஸோ இதை இங்கே வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பசில் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ விச் டைல் வில் ஃபிட் இன் த கார்னர் ஆஃப் திஸ் டேபிள்? ஸ்கொயர். வில் த சேம் டைல் ஃபிட் இன் த கார்னர் ஆஃப் த மேத் புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே சேம் டைல் எடுத்து நம்ம ஒரு மேத் புக் கார்னரில் ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக புக்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். கரெக்டாக நமக்கு ரெக்டாங்கிளே வந்து வேர்ட்டிக்கல் பொசிஷனில் வச்சா இருக்கிறது தான் நமக்கு புக் ஷேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த புக் பாருங்கள், இந்த புக் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக உங்கள் மேக்ஸ் புக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. இதோட கார்னர் பாருங்கள், இந்த கார்னரில் என்ன ஃபிட் ஆகும்? ஸ்கொயர் தான் ஃபிட் ஆகும். ஸ்கொயர் டைல் தானே ஃபிட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். கார்னர் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எல் ஷேப்பில் பார்க்கணும். எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கார்னர் தெரியும். ஸோ இந்த எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு? ஸ்கொயர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அந்த ரெக்டாங்கிள் டேபிளில் ஸ்கொயர் டைல் ஃபிட் ஆகின மாதிரி நமக்கு இந்த புக்லையும் புக்கோட கார்னரில் ஸ்கொயர் டைல் வந்து ஃபிட் ஆகும். ஸோ எஸ் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஷேப்க்கு கார்னர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஸ்கொயர் கார்னர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்குதுங்க? ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிது. இந்த கார்னரில் பாருங்கள் என்ன ஷேப் இருக்குது? ஸ்கொயர். அப்போ இதுதான் நமக்கு ஸ்கொயர் கார்னர். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நமக்கு ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் லைன் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. இப்போது ஃபைனலாக நமக்கு இங்கே பாருங்கள் என்ன ஷேப் கிடச்சிருக்கு? ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஸ்கொயர் கார்னர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. அப்போது
இங்கே வந்து நம்ம will the same tile fit in the corner of the math book கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே வந்து எஸ் அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் த சேம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயரில் எல்லா கார்னர்ஸும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். இப்போ எல் ஷேப்பில் நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 4 கார்னர்ஸ்லையுமே ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் கிடைக்கும்? ஸ்கொயர் கார்னர் தான் கிடைக்கும். நம்ம இங்கே மட்டும் ட்ரா பண்ணி பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், எல்லா கார்னர்ஸ்லையுமே நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? எல்லாமே எப்படி தான் கிடைக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ எல்லா பக்கமுமே நமக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். ஒரு ஸ்கொயருக்கு, ரெக்டாங்கிளுக்குமே நமக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து எஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் த சேம்? எஸ். ஹவு டு யூ நோ? எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு ஸ்கொயருக்கு வந்து நமக்கு 4 கார்னர்ஸ் இருக்கும். 4 கார்னர்ஸுமே ஸ்கொயர் கார்னர்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா கார்னர்ஸுமே சேமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படி சேமாக இருக்கும்? ஹவு டு யூ நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நீங்கள் எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிகிட்டே வரப்போ ஃபைனலாக நமக்கு இங்கே ரிமைனிங் இருக்கிறது ஸ்கொயர் ஷேப் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வந்தாலும் ஃபைனலாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இங்கே நீங்கள் எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிகிட்டே வந்தாலும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வந்து ஃபைனலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஹவு டு யூ நோ அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இங்கே நம்ம வந்து எல் ஷேப்பில் நம்ம இங்கே ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக? எல் ஷேப்பில் ட்ரா பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கார்னரில் ஸ்கொயர் கார்னர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எல் ஷேப் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல் ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க இல்லையா? ட்ரா பண்ணுறப்போ இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் போகணும். அதுக்கப்புறமா ஜாமெட்ரி பாக்ஸில் வந்து ப்ரொடெக்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 90 டிகிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? டிகிரி அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட் தான். எப்படி மீட்டர், சென்டிமீட்டர் இதெல்லாம் மெஷர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா? லென்த்தை மெஷர் பண்ணுறது. அதே மாதிரி டிகிரின்றதுமே ஒரு மெஷர் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற லைனுக்கு நீங்கள் ஒரு ஆங்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இந்த 90 டிகிரியை மேத்தமெட்டிக்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்? இதை ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீட் அட் ரைட் ஆங்கிள். இந்த 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து எங்கே மீட் ஆகிருக்கு? இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது மீட் ஆனது எங்கே மீட் ஆகிருக்கு? ரைட் ஆங்கிளில் மீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒரு நியூ கான்செப்ட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு லைன். ஸோ இப்படி தான் எல் ஷேப்பில் இருக்கணும்னு தேவையில்லை. இப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ இப்படி இருந்தாலும் இது எல் ஷேப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்கொயர் கார்னர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்கொயர் கார்னர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எல் ஷேப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது எல்லா உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு புரியணும். ஒரு ஸ்கொயரில் வந்து எல்லா கார்னர்ஸும் சேம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நமக்கு 90 டிகிரி தான் இருக்குது. எப்படி இப்போ ஒரு ஸ்கொயரில் வந்து 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்னது? எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கொயரில். அதே மாதிரி எல்லா ஆங்கிள்ஸுமே ஸ்கொயருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி. அதனால தான் ஸ்கொயரோட கார்னர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? சேம் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் கார்னர்ஸ் சேம் சொல்கிறோம் அப்படின்னு. எல்லா பக்கமுமே 90 டிகிரி இருக்குது.
ஹவு டு யூ நோ அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி நம்ம எழுதணும். பிகாஸ் square corners ஸ்கொயர் கார்னர்ஸ் are made of ஸ்கொயர் கார்னர்ஸ் எப்படி மேட் ஆயிருக்கும்? டூ நம்ம வந்து இங்கே கீழே கண்டினியூ பண்ணுறேன். 2 straight lines. ஓகேவா? 2 straight linesஆல மேட் ஆயிருக்கும். ஸ்கொயர் கார்னர் எப்படி மேட் ஆயிருக்கும்? 2 straight lines. அந்த 2 straight linesன்றது எதை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். எல் ஷேப்பில் 2 லைன் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் 2 லைன் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஹரிசாண்டலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ 2 straight lines அது எப்படி மீட் ஆகுது? meet at right angle. Meet at right angle. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் ஸ்கொயர் கார்னர்ஸ் ஆர் மேட் ஆஃப் 2 straight lines meet at right angle. ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்னது? 90 degree. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. pile up some squares over one another and see. pile up பண்ண சொல்றாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா pile up some squares over one another and see அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ pile up அப்படின்றது என்னது? மேலே 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 வைக்கிறது, குவிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்குமுலேஷன் சொல்லலாம். மேலே 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 வச்சா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் pile up. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் சம் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, மேலே 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 வச்சுட்டே வாங்க. இப்போது உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து pile up பண்ண போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு கார்னரை ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்ம இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா இங்கே வந்து எல்லா ஸ்கொயர்ஸும் வைங்க. இப்போ நீங்கள் சேம் சைஸ் ஸ்கொயர்ஸ் எடுத்திங்கன்னா ஓகே. நம்ம இப்போ வந்து வேறு வேறு சைஸ் ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த ஒரு கார்னரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னது? pile up பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இப்படி தூக்கி வச்சுக்கலாம், ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் pile up பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள், எல் ஷேப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது ஒரு ஸ்கொயர் கார்னர் ஆகுதா? ஸோ இது எல்லா ஸ்கொயருக்குமே ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் கார்னர். ஸோ இந்த எல்லா ஸ்கொயருக்குமே இதுதான் கார்னர். கரெக்டாக? இது ஒரு கார்னர். ஸோ இந்த கார்னர் எல்லாத்துக்குமே எப்படி தான் இருக்குது? ஸ்கொயர் கார்னராக தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் எல்லா இதுக்குமே சேம் ஒரே கார்னர் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த கார்னரில் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே சேம் ஒரே கார்னர் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே சேம் ஒரே கார்னர் தான் இருக்கும், ஸ்கொயர் கார்னர் தான் இருக்கும். ஸோ pile up பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் த சேம். இதே மாதிரி நம்ம ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் எடுத்து பாருங்கள். இந்த கார்னரை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணி பாருங்கள். என்ன ஷேப் நமக்கு கிடைக்குது? ஸ்கொயர் ஷேப் தான் கிடைக்குது. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு இது கிளியராக தெரியணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்களாவே உங்கள் நோட் புக்கில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஏதாவது ஒரு கார்னரை ஃபோக்கஸ் பண்ணி எல் ஷேப் லைன் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ட்ரா பண்ணிகிட்டே வர்றப்போ ஃபைனலாக நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அது என்ன ஷேப்பில் கிடைக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்கொயர் கார்னர். ஸோ ரெக்டாங்கிளுக்கும் ஓகே, ஸ்கொயருக்கும் ஓகே. நமக்கு எப்படி தான் இருக்கும்? ஸ்கொயர் கார்னர் தான் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் எல் ஷேப்பில் லைன் ட்ரா பண்ணாலும் நமக்கு என்ன கார்னர் தான் கிடைக்கும்? ஸ்கொயர் கார்னர் தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் இருக்கும். 4 கார்னர்ஸுமே நமக்கு ஸ்கொயர் கார்னர் தான் இருக்கும். ஸ்கொயர் கார்னர் இருந்தாலே அங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும்?
90 degree. வெரி குட் 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ எல்லா கார்னர்ஸும் சேமாக தானே இருக்கும். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் த சேம்? எஸ். ஹவு டு யூ நோ? அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் கார்னர்ஸ்னு பண்ணோம் இல்லையா, இங்கே பிகாஸ் ஸ்கொயர் கார்னர்ஸ்னு போட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து ரெக்டாங்கிள் கார்னர்ஸ்னு மட்டும் மாற்றிக்கோங்க. பிகாஸ் ரெக்டாங்கிள் corners are made of போட்டுட்டு இதே இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. two straight lines meet at right angle 90 degree. ஓகேவா? 90 டிகிரி போடணும்னா போடுங்க, இது கம்பல்சரி கிடையாது 90 டிகிரின்றது. பட் இந்த ரைட் ஆங்கிள்ன்றது நீங்கள் கண்டிப்பாக போடணும். ரைட் ஆங்கிள்னாலே அந்த இடத்துல அண்டர்ஸ்டுட் 90 டிகிரி தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ ரெக்டாங்கிள் கார்னர்ஸும் எதால தான் மேட் ஆகிருக்கு? 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும். அந்த எல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அது எங்கே மீட் ஆகிருக்கு? மீட் அட், இந்த 2 ஸ்ட்ரைட் லைன் இப்படி மீட் ஆகுது பாருங்கள். இது எங்கே மீட் ஆகிருக்கு? 90 டிகிரியில் மீட் ஆகிருக்கு. இப்போ ரைட் ஆங்கிளில் மீட் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்கேயும் அதே மாதிரி பைலப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள்ஸை பைலப் பண்ணி பாருங்கள். மேலே 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 ரெக்டாங்கிள்ஸை வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்குறப்போ நமக்கு எப்படி இருக்கும்? எல்லா ரெக்டாங்கிள்ஸ்க்கும் சேம் கார்னர்ஸ் தான் வரும். எல்லா ரெக்டாங்கிள்ஸ்க்கும் எப்போ சேம் கார்னர் வரும்? நீங்கள் வந்து சேம் சைஸ்லேயே ரெக்டாங்கிள் எடுத்து மேலே 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 வச்சுட்டே வந்தீங்கன்னா 4 கார்னர்ஸும் அட் அ டைமில் நமக்கு சேமாக இருக்கும். ஸ்கொயர் கார்னர்ஸ். சப்போஸ் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பெருசாக, ஒரு ரெக்டாங்கிள் குட்டியாக, அந்த ஒரு ரெக்டாங்கிள் மீடியம் சைஸில், இந்த மாதிரி வைக்கிறப்போ நீங்கள் ஒரு கார்னராக தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும் ஸ்கொயர் கார்னர்ஸை. ஓகேவா? சேமாக இருக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து ரெக்டாங்கிளை பைலப் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள்ஸை பைலப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வைக்கிறேன், அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள், நான் வேறு வேறு சைஸில் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் வைக்கிறேன். ஸோ இந்த கார்னரை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இங்கே என்ன டிகிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு? 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. எல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கொயர் கார்னர்ஸ். ஸோ 90 டிகிரி. ஸோ நீங்கள் எத்தனை ரெக்டாங்கிள் மேலே பைலப் பண்ணாலும், வேறு வேறு சைஸில் பைலப் பண்ணாலும் ஓகே, வேறு வேறு சைஸஸ் ஆஃப் ரெக்டாங்கிளை பைலப் பண்ணாலும் ஓகே, நமக்கு இங்கே என்ன ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகும்? 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் கார்னர் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே போயிட்டு நீங்கள் இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணாலும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4th கார்னரை போயிட்டு நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு ஸ்கொயர் கார்னர் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ எல்லா கார்னரோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ தான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எதுக்காண்டி பைலப் பண்ணுறது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்போது வேறு வேறு சைஸஸ் ஆஃப் ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ நீங்கள் பைலப் பண்ணாலும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? ஒரு கார்னர்லேயும் மெஷர்மெண்ட் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து பிக் ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம், அதனால இங்கே வந்து அதிகமான ஆங்கிள் இருக்கும். ஸ்மால் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன், இங்கே கம்மியான ஆங்கிள் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எதை எடுத்தாலும் நமக்கு கார்னர் வந்து ஸ்கொயர் கார்னர் தான் இருக்க போகுது. அந்த ஸ்கொயர் கார்னருக்கு மெஷர்மெண்ட் என்ன தான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ரெக்டாங்கிள், இப்போ இந்த ரெக்டாங்கிள் பிக்காக இருக்குது, இந்த ரெக்டாங்கிள் வந்து ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா எப்படி எடுத்தாலும் 4 கார்னர்ஸில் எப்படி தான் இருக்கும்? 2 ரெக்டாங்கிளுக்குமே 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிக் ரெக்டாங்கிளுக்கும் 4 கார்னர்ஸில் எப்படி தான் இருக்கும்? 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி தான் இருக்கும் 4 கார்னர்ஸ்லேயுமே. ஓகேவா? ஏன்னா ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்குது. ஸோ எல் ஷேப் இருக்குது, அங்கே ரைட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் த ரெக்டாங்கிள் சேம். இப்போ ஸ்கொயர் மட்டும் கேட்டாங்க, நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் மட்டும் கேட்டாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அது கார்னர்ஸ் வந்து சேமா அப்படின்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ராயிங்கில் காமிக்கிறேன், அப்புறம் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு குட்டி ஸ்கொயர் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஸ்கொயர் கார்னர் தான் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கொயருக்கும் இதுதான் இந்த ரைட் சைட் டாப் கார்னர், இந்த ரெக்டாங்கிளுக்கும் இதுதான் ரைட் சைட் டாப் கார்னர். ஸோ ரெண்டுக்குமே எப்படி தான் இருக்குது? ஸ்கொயர் கார்னர் தான் இருக்குது. ஸ்கொயர் கார்னர் இருந்தாலே அங்கே எப்படி தான் இருக்கும்? எல் ஷேப்பில் தான் இருக்கும். எல் ஷேப்பில் இருந்தாலே அங்கே என்ன தான் இருக்கும்? 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 90 டிகிரி ஃபார்ம் ஆனாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம்? ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் த ரெக்டாங்கிள் த சேம்? எஸ். அப்போ இங்கே நமக்கு வந்து சேம் தான். அப்போ இங்கே நம்ம வந்து என்ன போட்டுடலாம்? எஸ் அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம இங்கே வந்து எஸ் அப்படின்னு போட்டுட்டு ரீசனை எழுதிடுவோம். ஹவு டு யூ நோ? நம்ம ப்ரீவியஸாக எழுதினோல அதே மாதிரி தான். எஸ் அப்படின்னு போட்டுட்டு பிகாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. பிகாஸ் corners of both, ரெண்டு இதுக்குமே of both அப்படின்னு போட்டுட்டு or made of two straight lines அப்படின்னு இந்த சேம் பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே எழுதிடலாம். two straight lines meet at right angle, அவ்வளோதான். அந்த ஏ பாயிண்ட் தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஸ்கொயர் கார்னர்ஸ்ன்றனால. பிகாஸ் corners of bothன்றது ரெண்டு ஷேப்ஸ்க்குன்றனால நான் bothன்னு போட்டுட்டேன். both are made of two straight lines meet at right angle அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பார்க்கலாம். நேம் சம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் தட் ஹேவ் ஒன்லி ஸ்கொயர் கார்னர்ஸ். உங்கள் கிளாஸ் ரூமில் ஸ்கொயர் கார்னர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டேபிள். எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா கிளாஸ் ரூம்லையுமே டேபிள் இருக்கும். டேபிள் வந்து ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும். கரெக்டாக? அப்படின்னாலுமே நமக்கு என்ன கார்னர்ஸ் தான் இருக்கும்? எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். எல் ஷேப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் சொல்லுங்கள். பிளாக் போர்டு. பிளாக் போர்டு. ஸோ பிளாக் போர்டு இருக்கும், ஒயிட் போர்டு இருக்கும், க்ரீன் போர்டு இருக்கும். எந்த போர்டு இருந்தாலுமே அதுக்கு என்ன கார்னர்ஸ் தான் இருக்கும்? அந்த மாதிரி அதுவுமே நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்கும் போர்டு, ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும் சம் கிளாஸ் ரூம்ஸில். ஸோ எடுத்தாலும் நமக்கு என்ன கார்னர்ஸ் தான் இருக்கும்? ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ டேபிள், பிளாக் போர்ட் ஆன்சர் எழுதிக்கோங்க லாஸ்ட் சம்முக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கான்வர்சேஷன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, 2 பாய்ஸ் இருக்காங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாய் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லெட் அஸ் டெக்கரேட் தீஸ் ஃப்ரேம்ஸ் வித் த்ரெட்ஸ். ஸோ இங்கே நிறையா ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்காங்க, ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணலாம், த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க? த கார்னர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் அண்ட் அ ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் கார்னர்ஸ். நம்ம இப்போ தான் படித்தோம். ஸ்கொயராக இருந்தாலும் ஓகே, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் ஓகே, அதுக்கெல்லாம் என்ன கார்னர்ஸ் இருக்கும்? இந்த மாதிரி ஸ்கொயர் கார்னர்ஸ் தான் இருக்கும்னு படித்தோம். ஓகே. இப்போது இந்த பாய் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் திஸ் ஷேப் த சேம் அஸ் தட் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் காமிக்கிறாங்க. இது என்ன ஷேப்? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளை காமிச்சவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ட்ரையாங்கிளை காமிச்சு நமக்கு ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயர் கார்னர்ஸ் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஷேப்புக்கும் வருமானு கேட்குறாங்க. ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் திஸ் ஷேப் த சேம் அஸ் தட் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் த ரெக்டாங்கிள். ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் வந்த கார்னரை தான் இந்த ஷேப்புக்கும் வருமானு கேட்குறாங்க. நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி பார்த்துட்டு இதோட கார்னர்ஸை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் கார்னர்ஸ் இருக்கா அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து இங்கே பாருங்கள். இங்கே பார்க்குறப்போ நமக்கு எல் ஷேப்பே இல்லை பாருங்கள். இங்கே நீங்கள் இப்போ வந்து கார்னர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரே வராது. பார்த்தீங்களா? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கா? நமக்கு இல்லை. ஸோ எல் ஷேப்பில் நம்ம லைன் ட்ரா பண்ணாலும் இங்கே நமக்கு வந்து ஸ்கொயர் கார்னர்ஸே வரல பாருங்கள். ஸ்கொயர் கார்னர்ஸே வரல ட்ரையாங்கிளுக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லணும்? நோ அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக வராது. ட்ரையாங்கிளுக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸ்கொயர் கார்னர்ஸ்னால் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு ஸ்கொயர் கார்னர்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே பெண்ட் ஆகிட்டு போயிருக்கு. அப்போ இங்கே கண்டிப்பாக ஸ்கொயர் கார்னர்ஸ் வராது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ அவங்க பாருங்கள், ஃப்ரேம்ஸில் வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டாங்க. ஹவு பியூட்டிஃபுல். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதுக்கெல்லாம் த்ரெட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகேவா?
ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.